மாதவிடாய் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல வந்து ப்ரோஸ்டோகிலானின் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ இது அதிகமாகுது அப்படின்னா பெயின் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு சென்சிட்டிவாக வந்து தெரியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம உடம்புல அதிகமாகிறதுனால தான் இந்த மாதவிடாய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு மைக்ரேன் சம்பந்தமான தலைவலி வந்து உண்டாகுது. ஸோ இதை நம்ம சித்த மருத்துவத்தில் அபான வாயு பந்தப்படக்கூடிய ஒரு நிலை. நமக்கு மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இல்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து நம்ம வேலை செய்யறதோ, இல்ல மனசுல பயம், பதட்டம் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மலம், சிறுநீர் வெளியேறதுக்கு இந்த அபான வாயு தான் வந்து காரணமான வாயு. ஸோ அந்த வாயு வந்து பந்தப்படும் பொழுது, அவங்களுக்கு இந்த பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்ப்டம்ஸ் இதனுடைய ஆதிக்கம் வந்து ரொம்பவே அதிகமா வந்து இருக்கும். தலைவலியும் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் அந்த காலகட்டத்தில நமக்கு மோஷன் கொஞ்சம் ஃப்ரீயா போகுற மாதிரி, கொஞ்சம் விளக்கெண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மாதவிடாய் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய தலைவலி வந்து வராம தடுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஊற வச்ச வெந்தயம் வந்து எடுத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதுவும் வந்து மோஷன் நல்லா வந்து நமக்கு போக வைக்கும். ஏன்னா அது நல்லா வந்து ஒரு நுரைத்தன்மையோட வந்து ஒரு வளவளப்பான தன்மை இருக்கும். ஸோ அதுவும் வந்து நமக்கு மலத்தை வந்து இலகுவாக்கி வெளியேற்றும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அபான வாயு வந்து முறைப்படுத்தப்படும். அது கூடவே வந்து உங்களுக்கு இந்த தலைவலியோட அளவும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இஞ்சி அது கூட மஞ்சள், சோம்பு சேர்ந்த மாதிரி டீ மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சோம்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நமக்கு வயிற்றில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான கேஸை வந்து நமக்கு வந்து குறைக்கும். அதே மாதிரி இஞ்சி அப்படிங்கிறதும் வந்து பித்தத்தை குறைக்கக்கூடியது. நமக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதே மாதிரி மஞ்சள் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான ஒரு செயல்முறைகள் இருக்கிறதுனால மஞ்சள், இஞ்சி அது கூட சோம்பு சேர்ந்த டீ வந்து அந்த மாதவிடாய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காலை, இரவு 2 வேளையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ அந்த சமயத்தில் உண்டாகக்கூடிய தலைவலியை வந்து ஓரளவுக்கு குறைச்சிக்கலாம். ஸோ அடுத்ததாக கால் பாதத்துக்கு நம்ம ஒரு ஆயில் வச்சு மசாஜ் மாதிரி பண்ணுறது. நல்லா தேங்காய் எண்ணெயோ இல்லை வந்து பட்டரோ வச்சு வந்து நல்லா ஒரு மசாஜ் மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா கால் பாதத்துக்கு தேவையான அந்த ரத்த ஓட்டம் வந்து வரும். ஸோ உடம்பும் நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுனால நம்மளுடைய உடலுக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து சுரக்க ஆரம்பிச்சு மைண்டு வந்து கொஞ்சம் அமைதியான ஒரு நிலைக்கு வந்து வரும். ஸோ இதன் மூலமாகவும் வந்து நம்ம தலைவலியை வந்து குறைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதவிடாய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு வாரம் நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஈஸ்ட்ரோஜனோட அளவு குறையும் போது செரட்டோனின் அளவும் குறையும். ஆனால் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், அதே மாதிரி வந்து யோக பயிற்சிகள், சுவாச பயிற்சிகள்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா இந்த செரட்டோனின் அளவு வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய உணவுகளையும் வந்து எடுத்துக்கிறது நல்லது. எதெல்லாம் இன்ஃப்ளமேஷனை வந்து உருவாக்கும் அப்படின்னா அதிகப்படியான சர்க்கரை, அதே மாதிரி வந்து காஃபி, டீ இதெல்லாமே நமக்கு இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ அந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் நல்லா தவிர்த்துட்டு நம்ம பழங்கள், காய்கறிகள், ஸோ நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதவிடாய்க்கு முன்னாடி உண்டாகக்கூடிய இந்த மைக்ரேன் தலைவலியை நம்ம ஓரளவுக்கு வந்து குறைச்சிக்கலாம்.